ரைட், வணக்கம் வேணாப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ரைட், இது என்ன விளக்கம்டா பாருங்க. அடுத்த 28வது கிளியன இதை பாருங்க. ஒப்பமான கிடைமை பெறப்பொருள் மீது வைக்கப்பட்டிருக்கும் என்ன 5 கிலோகிராம் திணி உள்ள பொருள் ஒன்று மீது தாக்குகின்ற ஒரு கிடை விசை எஃப்பானது நேரம் டியுடன் மாறும் விதம் முடிவில் காட்டப்பட்டுள்ளது. வேக நேர வலையை மிகத்திறந்த முறையாக குறிக்கும் உருவது விசை நேர வரைவு தந்திட வேக நேர வரைவு கேட்கிறான். இது என்ன புதுச்சாமாண்டமா உனக்கு தோணும் என்ன? நீ இந்த இயக்கவியல் சாப்டர்ல விசை நேர வரைவெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன். இது என்ன விசை நேர வரைவை தந்துட்டு வேக நேர வரைவு கேட்டிருக்குது? சிம்பிள் லாஜிக். உனக்கு என்ன தெரியும்? விசை நேர வரைவும் ஆறுமுடுகள் நேர வரைவும் உண்டு. ஏன் எப்சவனை மேன எப்சவனை மேண்டா ஒரு குறித்த பொருளுக்கு எம் மாறாது. அப்ப எஃப் எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் ஆறுமுடுகள் மாறும். என்ன அப்படித்தான்? அப்ப என்ன மாதிரி ஆறுமுடுகள் நேர வரைவு வச்சுக்கொண்டு கேள்வியை செய். அப்ப ஆறுமுடுகள் நேர வரைவுக்கு இப்ப விடி கிராஃபுக்கு விடி கிராஃபின் படித்திறன் ஆறுமுடுகளை தரும். அப்ப ஆரம்பத்தில் ஆறுமுடுகள் மாற ஆறுமுடுகள், அதாவது நேர்ல மாற ஆறுமுடுகள். அப்ப படித்திறன் மாறக்கூடாது. 1 சரி 2 சரி 3 4 போல 5 சரி. பிறகு என்ன செய்யுது? ஆறுமுடுகள் குறையுது. அப்ப படித்திறன் குறையணும். அப்ப 1 சரி மிச்சம் எல்லாம் போல. ஏன் தானே தட்டி விடு. படித்திறன் குறையணும், சாய்வு குறைஞ்சு வருது. அதுதான் கவனி. படித்திறன் வேற பெருமதி வேற. குறையணும் யோசிச்சு 2ஆம் படியே போட்டு விட்டுறாது. அடுத்த பாருங்க. நிலத்திற்கு மேலே 180 மீட்டர் உயரத்தில் 45 மீட்டர் சக்கரம் மாறாவதுடன் கிடையாக அசையும் ஹெலிகாப்டர் ஒன்றிலிருந்து பொருள் ஒன்று போடப்படுகிறது. நிலத்தை இப்பொருள் அடையெடுக்கும் நேரம். தம்பி நான் ஏற்கனவே சொன்னாங்க, கேள்வியை செய்து பார்த்துட்டு வந்து குந்து. கேள்வியை செய்து பார்க்காம வந்து இங்க குந்தாத. அது பிரியோசனம் இல்லையாடாப்பா. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாது. சரியா? என்ன விளக்கம்? 180 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு பொருள் வந்து விழுகுது. ஒரு ஹெலிகாப்டர் வந்து மாறாபத்துல போய் கொண்டிருக்கான். அதுல இருந்து விழுகுது. என்ன இப்ப கேள்வி என்னண்டா? தரையாடை எடுக்கும் நேரம். உனக்கு என்ன தெரியுமாடா? கிடைவேக கூறுக்கும் நிலைக்குத்து இயக்கத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. கிடைவேக கூறுக்கும் நிலைக்குத்து இயக்கத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்ப என்ன செய்ய போற? நீ டிரெக்டா என்ன செய்ய? வளமே மாதிரி நிலைக்குத்து இயக்கத்துக்கான இயக்க சமன்பாடு பால் 180 மீட்டர் உயரத்தை விழுகுது. ரைட், மேல இருந்த ஒரு பொருள் கிடைவேகம் தான் 45 இருக்குது. ரைட், ஆனா கேட்ட என்னது? நிலைக்கு தரையாடை எடுக்கும் நேரம். அதாவது பொருள் எறியப்பாதுல இருந்து விழா போகுது. ஒண்ணுமில்ல, அரை எறியப்பாது மாதிரி நடக்க போகுது. 180 மீட்டர். அது என்ன பிரச்சனை? நிலைக்குத்து இயக்கம் தான் எனக்கு தேவை. என்ன விளக்கம்? ஆரம்ப வேகம் 0 நிலைக்குத்தாக. என்ன ஆறுமுடுகள் கீழே 10. இடப்பேச்சு எவ்வளவு? 180 மீட்டர். வேறு தடவை இருக்குது. ரைட், நேரம் தான் கேள்வி. போட்டு கீழ் நோக்கி என்ன செய்ய போற? எஸ்எம்என் யூடி பிளஸ் அரை ஏட்டி வர்க்கம். யூடி இல்ல தானே? 180 சமன் அரை தர 10 டி வர்க்கம். ரைட், குறுக்க 360 பிரிச்சு 36. அப்ப டி சமன் எவ்வளவு? 6 செகண்ட். சரியா? செக் பண்ணி பார்ப்போம். ரைட், அடுத்த பேர் துணிக்கோணி இயக்கம் பெரிய பின்வரும் கூட்டு. துணிக்கோணி ஆறுமுடுகள் திசையை மாத்தாமல் அதன் வேகத்தை புறமாற்ற முடியாது. ஆறுமுடுகள திசையை மாத்தாம இந்த வேகத்தை புறமாட்ட இல்லாதான். தம்பி, மேல் நோக்கி அறியப்பட்ட பொருள் திரும்ப கீழே வருதானே? நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணி கொள்றத கவனப்படா. மேல் நோக்கி அறியப்பட்ட பொருள் திரும்ப கீழே வருது. அப்ப போவைக்குள்ள மேல வேகம், வரைக்குள்ள கீழே வேகம். ஆனா ஆறுமுடுகள் எப்பவுமே கீழே தான். இல்லை? அப்ப அது பிழை. துணிக்கையை மிக பெரிய தொடக்க வேகத்துடன் கீழ் நோக்கி எறியும் போது அதன் ஆறுமுடுகள் ஈர்வையிலான ஆறுமுடுகளை விஞ்சுவான். வேகத்தை பெருசா கொடுத்தா ஆறுமுடுகள் கூடுமாடா? என்ன வேகத்துல எரிஞ்சாலும் ஆறுமுடுகள் புவியீர்ப்பு ஆறுமுடலானே. புவியீர்ப்பு விசையை விட இன்னொரு விசையை நீ எக்ஸ்ட்ராவா கொடுத்திருந்தா, மேபி இன்னொரு விசை எக்ஸ்ட்ராவா தாக்கி இருந்தாதான் அது பாசிபிள். ரைட், ஏன்னா ஆறுமுடுகள் பெருசாகணும்டா விசைதான் கொடுக்கும். அப்ப அது பிள்ளை. அடுத்தவா, துணிக்கையின் ஆறுமுடுகள் 0 இருக்கும் போது அது கட்டாயம் ஓய்வில் இருத்தல் வேண்டும். அதுவும் பிள்ளை. ஏண்டா நியூட்டன் முதலாம் விதி என்ன? மாறாவதுல எங்கலாம் இல்ல. ரைட், அப்ப போடு, அதுவும் பிள்ளை. அடுத்ததுக்கு வா. ஓய்விலிருந்து ஆரம்பித்து என்னவாம் எக்ஸ் திசை வழியே அசைகின்ற துணிக்கு வந்தது வேகநிலை வரவை படம் காட்டுகிறது. ஓய்விலிருந்து ஆரம்பிச்சு எக்ஸ் திசை வழியே என்கிற துணிக்கை வேகநிலை வரவாம். போடு. முதலாவது, இத்துணிக்கை நேரம் டி சமன் T3 மாத்திரம் ஓய்வுக்கு வருமாம். தம்பி, இது வீட்டி கிராஃபடா. எங்க எல்லாம் வேகம் 0மோ அங்க எல்லாம் ஓய்வு தானடா. ஆரம்பத்துல ஓய்வு, T2ல ஓய்வு, T3ல ஓய்வு, வேகநிலை வரவு தானடா. அப்ப எங்க எல்லாம் ஆரம்பங்கள் சரி வேகம் 0 இருக்கோ அங்க எல்லாம் ஓய்வுன்ற அர்த்தம். இரண்டாவது, நேரம் T7 T3 துணிக்கு அதனது ஆரம்ப நிலைக்கு வருமாம். தம்பி, வீட்டி கிராஃப்
ஆரம்ப நிலைக்கு வரணும்னா இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமா இருக்கணும். உனக்கு தெரியும் VT கிராஃபின் பரப்பு தான் இடப்பெயர்ச்சியை தரும். பரப்பு பூஜ்ஜியமா இங்க ரெண்டு பரப்பும் சமனா இருக்கா இல்ல. அப்ப அது போல என்ன அடுத்ததுக்கு வா. நேர ஆயிடை பூஜ்ஜிய திறக்கம் T1 போது மாத்திரம் 6 முடுகள் அடைதான். வேணே வரையில படித்திறன் 6 முடுகளை தரும். அப்ப இது நேர்த்திசை படித்திறன் 6 முடுகள், இது மறைப்படித்திறன் அமர்முடுகள், இது நேர்படித்திறன் 6 முடுகள். ஆமல்ல அப்ப இதுவும் 6 முடுகள் இல்ல. அப்ப போல போடு செக் பண்றாடே. பிரச்சனைனா கேளுங்கடாப்பா, தொடர்ந்து மற்றவர்களுக்கு அனுப்புங்கூடா, ஷேர் பண்ணுங்கூடா, மச்சவனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட சப்போர்ட்டிவ் கிடைக்குதோ அவ்வளவு தாண்டா அடுத்தடுத்த மோட்டிவேஷன் எங்களுக்கும். எங்க சொல்லியிருக்கிறேன் எனக்கு இல்லை மற்றது பாஸ் பேப்பரை செய்து பார்க்க வந்து குந்தா தம்பி ரைட். சும்மா உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு பிரியோசனப்படட்டும்ன்றதுக்காக தான் இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது ரைட். சும்மா வேலை வட்டி இல்லாம இந்த வேலை நடக்கல, மேக்சிமம் உங்களுக்கு பிரியோசனப்படட்டும்ன்றதுக்காக தான் இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. அப்ப தயவு செய்து என்ன செய்யுங்க, மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்கின மாதிரி சொல்ற மாதிரி கேட்டு ஆக்கின மாதிரி யூஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னா ஏதோ உங்களுக்கு அது பிரியோசனமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா பிரியோசனம் இருக்கா தம்பி, விஷயத்தை சொல்லிக்கிடாங்க ரைட். ஓகே, அடுத்த 32க்கு வாங்க. H உயரமிலிருந்து போடப்படும் பொருள் ஒன்று தளத்தின் H/2 உயரத்துக்கு மீள பின்னதை விளைகிறது. இப்பொருளது இயக்கத்துக்குரிய வேலை என்ன நடக்க போகுது உனக்கு தெரியும். ஏற்கனவே முன்னுக்கு ஒரு கேள்வி செய்யறாங்கல்ல, தரையில பட்டு பின்னதை கேட்கல, குறைஞ்ச போதுல பின்னதைக்கும். அப்ப போடு, முதலாவது சரி, 2வது 3வது 4வது 5வது. என்ன கேள்வி ஐயாட கடவுளே. என்னடா சிம்பிளாவே நீ 3 4 5 தட்டலாம். என்னது உனக்கு தெரியும், புவியீர்ப்பியங்கள் இயக்கம் வேண்டாம் மாறா படித்திறன் பெறணும். வரவு வரவுக்கு படித்திறன் மாறக்கூடாது. ஏஞ்சு லாபம் மட்டும் மாறக்கூடாது சொன்னா இல்ல, புவியீர்ப்பு 6 முடுகள் இல்ல, மாற 6 முடுகள். அப்ப 3 4 5 சும்மா போல 1 அல்லது 2. 1க்கு 2க்கு என்ன வித்தியாசம், பட்ட வேகத்துடைய திரும்ப வார மாதிரி 2வது விட சொல்லுது. அப்ப அது போல 1வது விட ரைட் தானே. போட்டு தடி அடுத்த கேள்விக்கு வா. கேள்விகளை பாருடா, குழந்தை பிள்ளை கேள்விகள், சுவாரஸ்யமான கேள்விகள். செய்து பார்த்துட்டு வானா, செய்து பார்க்காம வந்து குந்தாது, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்காது ரைட். நேர்கோடு ஒன்றின் வழியே அசையும் ABC எனும் 3 விதிக்கையிலிருந்து வேணை வரைவுகளை உருவாடுகிறது. என்ன விளக்கம், 3 பொருட்கள்ல வேணை வரைவு. நேர்கோடு ஒன்றின் வழியே இயங்க போகுது. T7 பூஜ்ஜியத்தில் எல்லா துணிக்கையிலும் இன்னொரு கோடி மீதுள்ள ஒரு குறித்த புள்ளி இருக்கும். என்ன அந்த மிகத ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கடா இயக்கம் ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கடா. என்ன 3 பேரும் வேறு வேறு ஆர்முடுகள் அப்படி எப்படி போயிடும். இப்படியே தட்டு. T7 10 செகண்ட்ல யார் யார் சந்திக்க போயிடும் கேள்விடா. என்ன செய்ய போற, T7 10 செகண்ட்ல 3 பேர்ட்ட பரப்பேங்கானு. T7 10 செகண்ட்ல 3 பேர்ட்ட பரப்பேங்கண்டியண்டா யாராட்ட பரப்பு சமனா இருக்குதோ அவையே சந்திப்பினம். ஏன் யாராட்ட பரப்பு சமனா இருக்கோ சந்திப்பினம் உனக்கு தெரியும். என்ன வேக நேர வரவின் பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும் அவங்களோட. அப்ப பரப்பு இடப்பெயர்ச்சி யாராட்ட பரப்பு சமனா இருக்குதோ அவைகளுக்கெல்லாம் இடப்பெயர்ச்சி சமன். ஏற்கனவே 3 பேரும் ஆரம்ப இடம் ஒரு இடம் இல்லோ. அப்ப பரப்பை கண்டுபிடி. ஏக்கு பார், ஏன்ற என்னது, ஏ பொறுத்த வரைக்கும் மாறாபகத்துல போகுது. அப்ப பரப்பு கேட்டா நீளம் தர அகலம் இல்ல. அப்ப 5 தர 10. ஏ பொறுத்த வரைக்கும் 5 தர 10. அப்ப எவ்வளவு 50 மீட்டர் ரைட். ஓகே, பி பார். பி என்ன முக்கோண பரப்பில் அரைதர அடிதர செங்குத்தியரம் ரைட். அப்ப அரைதர அடி வந்து 10 தர செங்குத்தியரம் 10 தான். அப்ப எவ்வளவு, அதுவும் 50 மீட்டர் ரைட். அப்ப 2 பேரும் சந்திக்க போயிடும். ஒரே ஆரம்பம் ஒரே இடப்பேச்சு அப்ப கட்ட சந்திப்பினோம். சிஎப்பார் அது ஒரு சரிவ பரப்பு. அரைதர சமாந்திர பக்கங்களையும் கொடுத்ததர செங்குத்தியரம். அரைதர சமாந்திர பக்கம் 10 மஞ்சும் 15 தர செங்குத்தியரம் 10 ரைட். அப்ப எவ்வளவு 150 75 மீட்டர் சரியல்லோ. அப்ப இது சந்திக்காது. அப்ப ஏ பி மட்டும் சந்திக்க போகுது. செக் பண்ணி பாரு, சரியாண்டு பார், பிரச்சனை முடிஞ்சது. அடுத்ததுக்கு வா. 5 வெவ்வேறு பொருட்களுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வலையை உருகாட்டுகிறது. இயக்க திசையில 6 முடுக்கள் கொண்டிருக்கு. தம்பி இயக்க திசையில 6 முடுக்கலடா. அப்படின்னு என்ன விளக்கம்டா பார்க்க போற, VT கிராஃபடா. இயக்க திசையில 6 முடுக்கள் இருக்கணும். என்ன செய்யணும்டா, படித்திறன் கூடுறத பாருண்டா. படித்திறன் கூடுதா இயக்க திசையில 6 முடுக்கள் இருக்கு அர்த்தம் தானே. யாருக்கு இங்க படித்திறன் கூடுது, முதல் கவனப்படாப்பா. ABD இது 3மே மாறா படித்திறன். 6 முடுக்கள் பூச்சியமடா ரைட். ஈக்கு படித்திறன் கூடுது, சிக்கு படித்திறன் குறையுது. அப்ப இதுக்கு அமர்முடுகள், இதுக்கு 6 முடுகள். விடைய போடு. அடுத்த பேர் ஓய்விலிருந்து சுயாதீனமாக விழும் பொருள் ஒன்றானது முதலாவது 2வது 3வது செகண்டில் சென்ற தூரங்களை பற்றி கேட்கிறான். விகிதம்
முதலாவது இரண்டாவது என்ன தம்பி படிச்சிருப்பியாடா? SN சமன் சமன்பாடு ஞாபகம் இருக்கா? SN சமன் சமன்பாடு படிச்சிருப்ப. எப்படி? SN சமன் u பிளஸ் a/2 இன்டூ 2n மைனஸ் 1. இது என்னது? எண்ணாம் செகண்டில் சென்ற தூரம். எண்ணாம் செகண்டில் சென்ற தூரத்துக்கான ஈக்குவேஷன் ஏன்னா குறிப்பிட்ட செகண்ட், அந்த செகண்ட்ல மூன்றாம் செகண்ட், 2 செகண்ட் முடிஞ்சு 4 செகண்ட் தொடக்கத்துக்கு இடையில விளங்குதா சென்ற தூரம். இது ஒரு பக்கம். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோ. MCQ செய்யறதுக்கு உதவும்னாக்கு சொல்லித்தாரன். என்னது? ஓய்வில இருந்து ஒரு பொருள் மாறா ஆறுமுடுகள்ல இயங்க வேண்டா. ஓய்வில இருந்து ஒரு பொருள் மாறா ஆறுமுடுகள்ல இயங்க வேண்டா. முதலாம் செகண்டில் சென்ற தூரம் ஆறுமுடுகள்ல அரைவாசியா இருக்கு. ஓய்வில இருந்து ஒரு பொருள் மாறா ஆறுமுடுகள்ல இயங்க வேண்டா. முதலாம் செகண்டில் சென்ற தூரம் ஆறுமுடுகள்ல அரைவாசியா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் செகண்டில் சென்ற தூரம் அதுண்ட 3 மடங்கா இருக்கு. இது ஆறுமுடு அரைவாசின்னா 3 மடங்கு. பிறகு 3ஆம் செகண்டுக்கு அதுண்ட 5 மடங்கா இருக்கு. ரைட்? நீ வேணுமெண்டா SMN ஜூட்டி தனித்தனியா போட்டு செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த சமன்பாட்டை போட்டு ட்ரை பண்ணிப்பார். அப்போ 1, 3, 5, 7 போகுது விகிதம். விளங்க விஷயம் என்னண்டு? ரைட். ஓவில இருந்து மாறா ஆறுமுடுகள் அல்லது மாறா அமர்முடுகள்ல இயங்குற பொருள் சென்ற தூரங்கள் 1, 3, 5, 7. அந்த செகண்ட்லயே இப்ப 2ஆம் செகண்டா இது 2 செகண்டா 2 கூட்டணும், 3 செகண்டா 3 கூட்டணும். ரைட். அந்த ரியலைசிங் முக்கியம். அது அப்படின்னு ரிவர்ஸ்லயும் போடலாமடா. ஒரு ஆரம்ப வேகத்துல இருந்து மாறா அமர்முடுகள்ல ஒரு பொருள் இயங்குமண்டா, இறுதி செகண்ட் சென்ற தூரம் a/2 இருக்கு. இறுதி செகண்ட் சென்ற தூரம் a/2 இருக்கு. இப்படி சில ரியலைசிங்க வச்சுக்கொள்ளுங்க தம்பி. இந்த ஐடியா ஏற்கனவே தெரியுமாண்டா? தெரிஞ்சாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா தெரியாதாக்கள் இந்த ஐடியா பெற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா ரைட் ஒரு தம்ஸ் அப் பண்ணி கொடுத்து விடுங்க. ரைட். அப்பதான் தெரியும் என்ன மாதிரி எத்தனை பேருக்கு உதவுது, என்ன விளக்கம்னு சொல்லி. ஏன்னா வேற இந்த ஐடியா வந்து நல்லா இருக்குல்லோ. SN சமன் சமன்பாடு கூட மினாக்காம ட்ரை பண்ணி இருக்குது வேற விகிதம். ஓவில இருந்து மாறா ஆறுமுடுகள் அல்லது மாறா அமர்முடுகள் ஏங்குற பொருளுக்கு என்னது அந்த 1, 3, 5, 7 விகிதத்தை வச்சு தட்டிக்கிறோம். விளங்குதா? ஒரு செக் பண்ணி பாருங்க. இந்த ஐடியா ஏற்கனவே தெரியும்ன்றாக்கள் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியும், நாங்க படிச்சுக்கிற மட்டும் நல்ல விஷயம். ரைட். ஓகே, தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு வா. AB ஆகிய இரு பொருட்கள் நேர்கோடு ஒன்றின் வழியே ஒன்றை நோக்கி சீரான கதியுடன் அசையும் போது ஒவ்வொரு செகண்டும் அவை 5 மீட்டர் ஒன்றே நெருங்கு. தம்பி இதை பேர் சார்பு இயக்கமடா. ஒன்றை நோக்கி சீரான கதியில இயங்குதுன்னா அப்படி வரும் VA பிளஸ் VB என்று வரப்போ சார்பு வேகம். ஆமல்ல, AB என்றா VA பிளஸ் VB. அப்ப அது வந்து ஒவ்வொரு செகண்டும் 5 மீட்டர் நெருங்குதுண்டா, சார்பு வேகம் 5. ஒவ்வொரு செகண்டும் 5 அளவு குறையுதல்ல, அப்ப சார்பு வேகம் 5. பிறகு முன்னிய கதியுடன் ஒரே திசையில் அசையும் ஆயின் ஒவ்வொரு செகண்டும் 1 மீட்டர் நெருங்குதாம், அப்ப சார்பு வேகம் 1. அப்ப நோக்கி இயங்கிக்கல சார்பு வேகம் 5 இல்ல, ஒரே திசையில இயங்கிக்கல சார்பு வேகம் 1. உனக்கு தெரியும் என்ன? அப்ப VA பிளஸ் VB சமன் 5, VA மைனஸ் VB சமன் 1. இல்லையா? ரைட். தட்டி விடு 2 சமன்பாடு வச்சுக்கொண்டு சிம்பிளா முடிச்சு கொள்ளலாம். அதாவது கூட்டினா 5 வரணும், கழிச்சா 1 வரணும். அப்ப விடையே போடு 3ஆம் விடையே பொறுத்தவன. ரைட். முடிஞ்சல பார். சரியானு? ரைட். அப்ப தம்பி அப்போ இருக்கட்டும். அடுத்த வீடியோல தொடர்ந்து சந்திப்போம். தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. 36வது கேள்வி. அப்ப இந்த 10 கேள்வி செய்யிருக்கு தம்பி. தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதிரி அடுத்த வீடியோக்குள்ள சந்திப்போம். ரைட். குட் லக். எல்லாம் நல்லபடியா நடக்கும். பட்டைய கிளப்புங்க. முதல்ல கேள்வியை செய்து பார்த்துட்டு இதை செய்யுங்க. இல்லாட்டி பிரியோசனம் இல்லையாப்பா. ரைட். ஓகே, டன்.